வணக்கம் நண்பர்களே, ஸ்டடி வித் அபி யூடியூப் சேனல்லேருந்து அவங்க அபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6th டேர்ம் 3ல் இயல்பு 1ல் வேலு நாச்சியார் அப்படிங்கிற முக்கியமான பாடம் நம்ம பார்க்க போகிறோம். இதில் இதில் உள்ள பேசிக்கை நீங்கள் படித்தா போதும். வேலு நாச்சியாரில் ஹிஸ்ட்ரியில் நம்ம படிப்போம் இல்லையா, அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் எல்லா நிகழ்வுமே இதில் வந்துடும். இது ஒரு கதை தான், சரிங்களா? வாங்க பார்க்கலாம். நம்ம தென்னிந்தியாவில் ஆங்கிலேயரை எதிர்த்து நின்று முதல் பெண்மணி வேலு நாச்சியார் தான், சரிங்களா? ராமநாதபுரத்தை ஆட்சி செஞ்சவ யாருன்னா செல்லமுத்து. அவளோட ஒரே மகள் தான் வேலு நாச்சியார். என்ன எப்படி ஞாபகம் வச்சுன்னா, செல்லமாக வளர்த்தாங்க. ஒரு பொண்ணு எப்படி வளர்ப்பாங்க? செல்லமாக வளர்ப்பாங்க இல்லையா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ செல்லமுத்து ராமநாதபுரத்தில் சேர்ந்தவங்க, சரிங்களா? தாய்மொழியாகிய இவங்களுக்கு தாய்மொழி தமிழ் தான். அது இல்லாமல் இவங்க என்னென்ன கற்றுக்கிட்டாங்கன்னா, ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, உருது 3மே கற்றுக்கிட்டாங்க எக்ஸ்ட்ரா. மொத்தம் இவங்களுக்கு 4 லாங்குவேஜ் தெரியும், சரிங்களா? தமிழ், இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச், அப்புறம் உருது. இந்த 4மே அவங்க கற்றுக்கிட்டாங்க. இந்த உருது எதுக்காக கற்றுக்கிட்டாங்கன்னா, ஹைதர் அலி இருக்காங்க இல்லையா, ஹைதராபாத்தை சேர்ந்தவர். அவர்கிட்ட குதிரைப்படையை கேட்கறதுக்காக, அவர் உருது தெரிஞ்சவர் இல்லையா, ஸோ அவர்கிட்ட குதிரையோட படைகளை கேட்கறதுக்காக உருது இதுக்காகவே கற்றுக்கிட்டு அவங்க பேசினாங்க. இவங்களுக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னா, சிலம்பம், குதிரை ஏற்றம், வால்போர், விற்பயிற்சி, இது எல்லாமே தெரியும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, குதிரை ஏற்றம், குதிரையில் ஏறி, அதாவது சிலம்பம் செய்வாங்க இல்லையா, அது எப்பவுமே தரையில் நின்று தானே செய்வோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மா ஒரு ஷார்ட்கட்காக சொல்கிறேன், குதிரை மேலே ஏறி சிலம்பம் செய்வாங்க. அது மாதிரி வால்போர் மேலே நின்று சண்டை போடுவாங்க இல்லையா, ஸோ வால்போரும் செய்வாங்க. அடுத்து வில்பயிற்சி எல்லாமே குதிரை மேலே நின்றுக்கிட்டே செய்வாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்து சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதரை மணந்தார். ராமநாதபுரத்தில் பிறந்தாங்க. எங்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா சிவகங்கை, ஞாபகம் வச்சுக்கோங்க, சிவகங்கை முத்து வடுகநாதர், சரிங்களா? அடுத்து காளையார் கோயிலில் நடைபெற்ற போரில் முத்து வடுகநாதர் ஆங்கிலேயரால் நயவஞ்சகமாக கொல்லப்பட்டார், சரிங்களா? வேலு நாச்சியார் ஆங்கிலேயர் வென்று சிவகங்கையை மீட்க உறுதி பூண்டார். திண்டுக்கல் கோட்டையில் தங்கி, அதாவது அவங்க காளையார் கோயில் போரில் அவங்க ஹஸ்பண்ட் இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் காளையார் கோயிலை நான் மீட்டு தீருவேன் அங்கே எதிர்த்துன்னு அவங்க ஒரு சபதம் எடுத்துக்கிட்டு திண்டுக்கல் கோட்டையில் 8 வருஷம் தங்கியிருப்பாங்க. 8 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கதையாக சொல்கிறேன், நான் கேட்டுக்கோங்க. 8 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கூட்டம் போடுறாங்க அவங்களுக்குள்ள. ஏன்னா நம்ம நாட்டை இழந்து 8 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு வேலு நாச்சியார் சொல்லுவாங்க. அந்த கூட்டத்தில் யார் இருப்பாங்கன்னா, வேலு நாச்சியார் இருப்பாங்க. அவங்களோட அமைச்சர் யாருன்னா தாண்டவராயர், சரியா? தாண்டவராயர். அவரோட தளபதிகள் யாருன்னா பெரிய மருது, சின்ன மருது, அப்புறம் குறுநில மன்னகர். இவங்கெல்லாம் அந்த கூட்டத்தில் இருப்பாங்க. அப்போ தான் இவங்க சொல்லுவாங்க, வேலு நாச்சியார் நம்மளோட நாட்டை இழந்து 8 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப கவலையோடு சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க அமைச்சர் தாண்டவராயர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த பாயிண்ட்ஸ் நான் எதுக்கு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி கூட கேட்பாங்க, இந்த யார் சொன்னால், இதுக்கு யார் இந்த ஆன்சர் பண்ணா அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்பாங்க. அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பாடம் ரொம்ப முக்கியமான பாடம். ஒரு ஆங்கிலேயரை எதிர்த்து போராடின வீர பெண்மணிகளில் கண்டிப்பாக ஒரு கொஷின் 2 கொஷின் கண்டிப்பாக வந்துடும். அதனால் வேலு நாச்சியாரை பற்றி வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. தாண்டவராயர் என்ன சொல்கிறார்? கவலைப்படாதீர்கள் அரசியாரே, நாம் சிவகங்கையை மீட்கும் நாள் நெருங்கிவிட்டது அப்படின்னு சொன்னது தாண்டவராயர் அமைச்சர், சரிங்களா? அடுத்து அந்த இனிய நாள் தான் இன்னும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன்னு வேலு நாச்சியார் சொல்கிறாங்க. அப்போது வெளியே பெரும் ஆரவாரம் கேட்டது. என்னென்னா, மைசூரிலிருந்து ஹைதர் அலி அனுப்பிய படை வந்துவிட்டது. இதெல்லாம் ரொம்ப டீப்பாக கொடுக்கல. இவங்க உருது அவங்கள்ட்ட பேசுனாங்க. அது அந்த இதெல்லாம் இதுக்கு மேலே ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி வரும். பட் ஹிஸ்ட்ரியில் இன்னும் நல்லா டீப்பாகவே கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? மைசூரிலிருந்து ஹைதர் அலி அனுப்பிய படை வந்துவிட்டதுன்னு நினைக்கிறேன்னு வேலு நாச்சியார் சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதே மாதிரி அப்போது அறையின் வாயிலில் வீரன் ஒருவன் நின்றான். அரசியாருக்கு வணக்கம். மைசூரில் இருந்து 5000 எத்தனை குதிரைப்படைகள் வந்திருக்குன்னா, இதையும் கேட்பாங்க. 5000 குதிரைப்படை வந்திருக்கு, சரிங்களா? அப்படியா, மகிழ்ச்சி, அவர்கள் ஓய்வு எடுக்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்து ஹைதர் அலி உறுதியான படையை அனுப்புவார் என்று எனக்கு முன்பே தெரியும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா தாண்டவராயர் வந்து சொல்கிறாரு, ஹைதர் அலி வந்து உறுதியான படையை அனுப்புவார் எனக்கு ஏற்கனவே தெரியும். ஏன் அப்படின்னா நீங்கள் அவர்கிட்ட உருது பேசும்போது அவர்கிட்ட ஒரு சந்தோஷம் தெரிஞ்சுது, அதனால் அவர் அனுப்புவார் எனக்கு தெரியும்னு வந்து தாண்டவராயர் அமைச்சர் வந்து சொல்கிறாரு. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். நம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மை தந்திருக்கிறது அப்படின்னு சொன்னது யாருன்னா சின்ன மருது. பெரிய மருது சின்ன மருது யார்? அவங்களோட தளபதி இல்லையா? அதில் வந்து சின்ன மருது சொல்கிறாங்க. இதில் தான் கன்ஃபியூஸ் ஆகும், பெரிய மருதா சின்ன மருதா அப்படின்னு ஒரு டவுட் வந்துடும். அதனால் படிக்கும்போது நல்லா கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. நம்ம அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மை தந்திருக்கிறது. இந்த அப்படியே தான் பாயிண்ட் கேட்பாங்க. இதில் பாருங்கள், பெரிய நன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னது யார்? சின்ன மருது. அப்படியே ஆப்போசிட்டாக தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்து, ஆம், நமது வீரர்களுடன் ஹைதர் அலியின் 5000 குதிரைப்படையும் வீரர்களும் சேர்த்து விட்டனர். ஆகவே நாளை சிவகங்கையை மீட்க புறப்படலாமா அப்படின்னு கேட்குறாரு. யாருன்னா பெரிய மருது கேட்குறாங்க. இப்போ பெரிய மருது வராரு பாருங்க. தாண்டவராயர் வந்தார், சின்ன மருது வந்தார், இப்போ பெரிய மருது. குதிரை படையில் வந்துருச்சு, படையில் நம்ம சேர்த்துட்டோம், நாளைக்கு தாக்கலாமா சிவகங்கை அப்படின்னு சிவகங்கை மீட்க தாக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க பெரிய மருது. அதுக்கு வேலுநாச்சியார் என்ன சொல்கிறாங்கன்னா, என் கணவர் கொல்லப்பட்ட ஊர் காளையார் கோயில். எங்கே? காளையார் கோவில். எனவே நாம் முதலில் காளையார் கோவிலை கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பிறந்த ஊர் எங்கே? ராமநாதபுரம். கல்யாணம் பண்ணிக்கிட்டது எங்கே? சிவகங்கை. எங்கே அவங்க கணவர் இறந்தார்? காளையார் கோயில், சரிங்களா? அதனை வந்து அனைவரும் அதனை ஏற்றுக்கொண்டனர். மறுநாள் வந்து காளையார் கோயிலுக்கு நோக்கி வேலுநாச்சியார் படை புறப்பட்டது. எங்கே? காளையார் கோயில் நோக்கி புறப்பட்டது. கேட்பாங்க, முதல்ல அவங்க எந்த இடத்த வந்து வென்றாங்க அப்படின்னு கேட்பாங்க, சரிங்களா? ஆண்கள் படைப்பிரிவுக்கு யார் தலைமைனா மருது சகோதரர், அவங்களோட தளபதி இல்லையா? அவங்க வந்து மருது சகோதரர் 2 பேரும் தலைமையை தாங்க. பெண் படைப்பிரிவுக்கு குயிலி அப்படின்றவங்க வந்து தலைமை ஏற்றாங்க. காளையார் கோயிலில் வேலுநாச்சியாரின் படைக்கும் ஆங்கிலேயரின் படைக்கும் இடையே கடுமையான போர் நடைபெற்றது. இறுதியில் ஆங்கிலேயரின் படை தோற்று ஓடியது. காளையார் கோவில் வந்து இவங்க கைவசம் வந்துருச்சு. அடுத்து பேசிக்கிறாங்க, அரசியார் அவர்களே, காளையார் கோவில் வந்து நம் கைக்கு வந்துவிட்டது. நாம் இப்போதே சிவகங்கை கோட்டையை தாக்கினால் ஆங்கிலேயரை விரட்டி எடுத்து விடலாம் அப்படின்னு பெரிய மருது வந்து ஐடியா சொல்கிறாரு. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அவசரம் வேண்டாம், இப்பொழுது சிவகங்கை கோட்டையோட கதவு வந்து அடைக்கப்பட்டிருக்கும். வரும் விஜயதசமி, இது கேட்பாங்கங்க, விஜயதசமி திருநாள் அன்று தான் வந்து கதவுகள் வந்து திறக்கப்பட்டிருக்கும். அதுவும் அன்றைக்கி வந்து பெண்கள் வந்து உள்ளே போகலாம். ஸோ அதனால் அதுதான் நமக்கு நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு வேலுநாச்சியார் சொல்கிறாங்க. அப்போ வந்து பெரிய காவல் இருக்குமே அப்படின்னு சொல்லி சின்ன மருது கேட்குறாரு. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், விஜயதசமி அன்னைக்கு பெரிய காவல் இருக்குமே அப்படின்னு சின்ன மருது சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, விஜயதசமி நாள் அந்த கோட்டைக்குள் வந்து பெண்கள் மட்டுமே அனுமதி பண்ணுவாங்க. அப்போ வந்து பெண்கள் படைப்பிரிவினர் வந்து குடையில் பூக்கள், பழங்கள் ஆகியவற்றை வந்து ஆயுதங்கள் மறைத்து வைத்து கோட்டைக்குள் செல்லட்டும். உள்ளே அவர்கள் தாக்குதலை தொடங்கியதும் நமது ஆண் படையினர் வந்து கோட்டைக்குள்ளே நுழைஞ்சு ஆங்கிலேயரை விரட்டி அடிச்சிடலான்னு சொல்லிட்டு வேலுநாச்சியார் சொல்கிறாங்க. அப்படி செய்யலாம் அரசியாரே. இன்னும் ஒரு செய்தி, தங்கள் காட்டி கொடுக்குமாறு உடையாள், யாருன்னா உடையாள்னு ஒருத்தவங்க வந்து ஒரு பெண்ணை வந்து ஆங்கிலேயர் துன்புறுத்தியிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து அந்த நான் காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால ஆங்கிலேயர்கள் வந்து அவங்கள கொன்னுட்டாங்க அப்படின்ற விஷயத்தை அமைச்சர் தாண்டவராயர் வந்து சொல்கிறாரு. அப்போனா அதுக்கு இவங்க வேலுநாச்சியார் என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு ஒரு நடுக்கல் நடுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அமைச்சர், அவரது பெருமை எல்லோரும் அறிந்து கொள்ளட்டும் என்று வேலுநாச்சியார் கூறுகிறார். இதை யார் சொன்னாங்கன்னு கேட்பாங்க, சரிங்களா? அப்படியே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் வந்து ரெடி பண்ணுறாங்க. அப்புறம் விஜயதசமி நாள் வந்துருச்சு. விஜயதசமிக்கு முதல் நாள், அதாவது விஜயதசமிக்கு முதல் நாள் நைட்டு, ஓகேங்களா? சிவகங்கையை நோக்கி புறப்பட்டது படை. வழியில் உடையாளுக்காக நடப்பட்ட நடுக்கல் முன்பு குதிரையில் இறங்கி வேலுநாச்சியார் என்ன பண்ணால் தம் வைத்திருந்த அவங்களோட தாலியை வந்து நடுக்கல்லுக்கு காணிக்கையாக செலுத்தினார். அருகில் நின்ற வீரர்கள் உடையாள் புகழ் ஓங்குக என்று முழக்கமிட்டனர், சரிங்களா? அதுக்கு மறுநாள் சிவகங்கைக்கு போயிட்டாங்க. காலையில் விடிஞ்சிடுச்சு. அரசியாரே, நான் நமது பெண்கள் படைப்பிரிவுடன் மாறுவேடத்தில் உள்ளே செல்கிறேன். உள்ளே சென்றதும் அங்குள்ள ஆயுத கிடங்குக்கு எப்படியாவது தீ வைத்து விடுகிறேன். தீ எரிவது தெரிந்ததும் நம் படை
உள்ளே நுழையட்டும்னு சொன்னது யாருன்னா குயிலி. குயிலிங்கிறது யாருங்க? அதாவது பெண் படைப்பிரிவோட பெண் தளபதி. சரிங்களா? அப்படி ஆகட்டும் என்றார் வேலுநாச்சியார். அது மாதிரி குயிலியும் பெண்கள் படைப்பிரிவினரும் உள்ளே சென்றனர். சென்ற பிறகு சிறிது நேரத்தில் கோட்டைக்குள் பெரும் கூச்சல் எழுந்தது. எழுந்த பிறகு என்ன பண்ணாங்கன்னா, இந்த வெளியில் உள்ள ஆண் படைப்பிரிவினர் வந்து உள்ளே சென்று வீரர்கள் அந்த ஆங்கிலேயர்களை தாக்கி வீழ்த்திட்டாங்க. அதோட நம்ம ஆள் வந்து ஜெயிச்சிட்டாங்க. சரிங்களா? இப்போ வந்து வெற்றி வெற்றி என முழக்கமிட்டனர். இது எப்படி அதாவது வெற்றி கிடைத்த உடனே குயிலி எங்கே அப்படின்னு வந்து வேலுநாச்சியார் கேட்குறாங்க. கேட்டது குயிலி தான் தம்மோட உடம்புல தீயை வச்சு ஆயுத கிடங்குக்குள்ளே குதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சக வீரர்கள் வந்து சொல்கிறாங்க. குயிலி தம் உயிரை தந்து நம் நாட்டை மீட்டு கொடுத்திருக்கிறார். அவரது துணிவும் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் தலைவணங்குகிறேன்னு உணர்ச்சியோட வேலுநாச்சியார் சொல்கிறாங்க. சரிங்களா? வேலுநாச்சியாரின் வீரம், மருது சகோதரின் ஆற்றல், ஐதர் அலியின் உதவி அதையெல்லாம் சேர்ந்து தான் வந்து இணைஞ்சு சிவகங்கை மீட்கப்பட்டது. சிவகங்கை மீட்கப்பட்டது. சரிங்களா? இதை கூட பாயிண்ட் கேட்பாங்க. இந்த பாயிண்ட் அப்படியே கொடுத்துட்டு சிவகங்கைன்ற பேரில் காளையார் கோயில்னு கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? காளையார் கோயிலும் இவங்க மீட்டிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம டிக் பண்ணிவிடுவோம். அப்படி பண்ணிடக்கூடாது. நல்லா படிக்கும்போது தெளிவாக பார்த்துக்கணும். சிவகங்கை மீட்கப்பட்டது. ஏன்னா சிவகங்கை ஆயுத கிடங்கில் தான் போய் குயிலி வந்து இறந்து தியாகம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பாருங்கள். வேலுநாச்சியாரோட காலம் இது கண்டிப்பாக கேட்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. வேலுநாச்சியாரோட காலம் வந்து 1730 to 1796. 30 1730 இங்கே 96. சரிங்களா? இதுக்கு இடையில அவங்க கணவர் எப்போ இறந்தார் அப்படின்னா 1773 இறந்தார். சாரிங்க, 2 இறந்தார். 1772 இறந்துருக்காரு. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் 8 வருஷம் கழிச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னா சிவகங்கையை மீட்டாங்க. 1780 மீட்டாங்க. அந்த பாயிண்ட்ஸ் கூட வரும். 8 ஆண்டுகள் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு வேலுநாச்சியார் சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு நம்ம கணக்கு பண்ணால் கூட 1772. சரிங்களா? சிவகங்கை மீட்கப்பட்டது 1780. இங்கே பாருங்கள். ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வந்து வேலுநாச்சியார். சரிங்களா? தென்னிந்தியாவிலே ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டவங்க வந்து வேலுநாச்சியார் தான். சரிங்களா? இந்த பாயிண்ட் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட இந்த பாடம் முடிஞ்சிருச்சு. நன்றி, வணக்கம்.